இந்த ரோகிணி பல நாள் பொய்ய சொன்னவங்க ஒரு நாள் மாட்ட போகிறது மாதிரி இப்போ முத்துட்ட ஸ்கூலில் போய் மீனாவும் அவங்களும் போய் பார்க்கும்போது ரோகிணி அங்கே வராங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே முத்தும் மீனாவும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சுஜி கேட்குறாங்க, என்ன மீனா நல்லா கிளம்பி போகிறீங்களா, எதுவும் ஆர்டர் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நான் பல நாளாக தேடிக்கிட்டு இருந்த சுஜின்னு நாங்கள் ஒரு சின்ன குழந்தை பார்ப்போம், அடிக்கடி பேசுவோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்கள வந்து நம்ம மாமா வேலை பார்க்குற இடத்துல தான் அந்த பையன் படிக்கிறானா, அந்த குட்டி பையன், நாங்கள் போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சுஜிட்ட. உடனே அப்படியா, சரி போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சுஜின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட ரோகிணிக்கு பயங்கரமாக பயம் கொடுக்கு. ஐயோ, என்னடா நம்ம எந்த ஸ்கூலில் போய் சேர்த்தாலும் இவங்க விட மாட்டாங்களோ, இந்த ரோகிணியை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்களோ அப்படின்னு ரோகிணி மனசில் வந்து நினைக்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, வார் மீனா சீக்கிரம் கிளம்பு, நேரம் ஆகுது, நம்ம போய் ஸ்கூலுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி போய் பார்த்தா தான் பார்க்க முடியும், திடீர்னு ஸ்கூலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா பலபடி சந்திக்க முடியாது அப்படின்னு முத்து அவசரப்பட்டுட்டு இருக்காரு. உடனே இங்கேருந்து நம்ம ரோஹிணி ஃபோன் போட்டு பார்த்தீங்கன்னா அவன் அம்மாட்ட சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி ட்ரெஸ்ஸை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்தும் கிளம்பியும் போகிறாங்க. போனோடனே அங்கே ஸ்கூலில் போய் கேட்காங்க. கேட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸுன்னு ஒரு பையன் படிக்கிறானே, அவங்கள நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே ஐயோ, இன்றைக்கி ட்ரெஸ்ஸு இன்றைக்கி வரலையே அப்படின்னு அங்கே உள்ள சார் சொல்கிறாங்க. உடனே நேற்றுலாம் வந்தானே ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்றைக்கி ஏதோ வரல, ஆனால் அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு வராங்களான்னு வந்தால் தான் சொல்ல முடியும், எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் அது குட்டி பையன் தானே, ஒரு ஸ்டாண்டர்டாக படிக்கிற குழந்தைன்னா ஏன் வரல எதுக்கு வரலன்னு கேட்போம். சின்ன குழந்தை தான், சரி குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் கூட இருந்திருக்கும், நேற்று வரைக்கும் வந்திருக்கலாம், இன்றைக்கி உடம்பு சரியில்லாத காரணத்தினால கூட வராமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சார் சொல்கிறாங்க. உடனே மீனா நினைக்கிறாங்க, முத்து நீ பார்த்தீங்களாங்க, நமக்கு இன்னைக்கு நம்ம எதுவும் தேடி வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஆச்சரியமாக எதுவும் செஞ்சு அவங்கள வீட்டிலே வச்சுருப்பாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க நம்ம முத்துட்ட. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம் மீனா, இந்த பார்லம்மாவுக்கும் எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது பார்லம்மா மட்டும் பார்த்தியா ஒரு சின்னமாக சிந்திச்சுக்கிட்டு இருந்தது பார்த்தியா, தனிமையாக இருந்து நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம்னு அது பார்த்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தா இங்கே ட்ரெஸ்ஸை காணும், அப்போனா இதுக்குள்ளே ஏதோ ஒரு மரமும் மறைஞ்சிருக்கு, இது என்னன்னு சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கணும் முத்து சொல்கிறாரு. ஆமாங்க, நான் அன்னைக்கு ட்ரெஸ்ஸு பேச்சை எடுக்கும்போது கூட அவங்க இப்படி தான் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன பேசுகிறேன், நம்ம 2 பேரும் என்ன பேசுகிறோம் இதெல்லாம் கவனிக்கிறவங்க. இதுக்குள்ளே ஏதோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குங்க. எனக்கு என்னமோ ரொம்ப நாளாக எனக்கு டவுட் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. முத்து, ஆமாம், இதை சீக்கிரத்தில் நம்ம கண்டே பிடிச்சி ஆகணும், இல்லாட்டினா இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த ரோகிணி வந்து நம்மகிட்ட பொய்யை சொல்லி மலிச்சுக்கிட்டே இருக்குது, இதை கண்டுபிடிச்சிட்டா போதும், அவங்க சீக்கிரத்தில் வந்து மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, நம்ம வந்து இன்றைக்கி தானே அவங்க ஸ்கூலுக்கு வரல, நாளைக்கு வருவோம், நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிருந்தாங்க. வந்தோடனே வீட்டில் வந்தோடனே அவன் அண்ணாமலை கேட்குறாரு நம்ம மீனாட்ட, என்னம்மா அங்கே போய் பார்த்தீங்களா, போய் சந்திச்சிட்டேனா, உங்களுக்கு திருப்தி தானே, அவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைம்மா மாமா, நான் போய் பார்த்தோம், அங்கே ட்ரெஸ்ஸு அந்த ஸ்கூலுக்கு வரலையாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறேன், நேற்று வரைக்கும் வந்திருந்தான் அப்படின்னு மாதிரிலாம் சொன்னான் முத்து. நேற்று அங்கே வச்சு தான் வாசலை வச்சு சந்திச்சேன்னு வேறு சொன்னான், திடீர்னு என்ன லீவ் போட்டிருக்கான். அப்போனா அடுத்த வாரம் நான் போவோம்ல, இல்லாட்டினா நாளைக்கு அந்த ஸ்கூலில் நான் ஃபோன் போட்டு கேட்குறேன், அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் நான் ஸ்கூல் போகும்போது அவங்க யார் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறேன், அவங்க அம்மா யார், அதுக்கடுத்து அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டு கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இதை கேட்ட ரோகிணிக்கு பயம் கொடுக்கு. அடுத்தடுத்த